இதே மாதிரி காஷ்மீர்ல இன்வேஷன் வரும் பொழுது நிறைய பேர் மதம் மாறினான். பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவன் நிறைய பேரை கொலை பண்ணான். நிறைய பேர் பயந்துட்டு மதம் மாறினான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அந்த மதம் மாறி நம்ம எல்லாரும் காசி ராஜா கிட்ட போய் நாங்களாம் இந்த மாதிரி போர் அவருடைய இப்ப இருக்கக்கூடிய கரண் சிங் அப்படின்னு பேரு காசி ராஜாக்கு பேர். அவரு காங்கிரஸ் எம்பி. அவருடைய தாத்தா தான் இருந்தார். அப்ப அவர்கிட்ட போய் நாங்களாம் இந்த மாதிரி பை ஃபோர்ஸ் மதம் மாறிட்டோம், இப்ப நாங்க வி வாண்ட் டு கம் பேக், நாங்கெல்லாம் ஹிந்துக்களாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னோம். உடனே காசி ராஜா எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணிட்டார். எல்லாரும் திரும்பி இந்துக்களாக வர்றதுக்கான இந்த ஒரு சடங்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாங்க. என்ன ஆச்சு, காசியில இருக்கக்கூடிய பண்டிட்ஸ் எல்லாம் கங்கையில கழுத்து அளவுல போய் நின்றுட்டு ஒரு தடவை விலேச்சனா ஆயிட்டானா அவன் திரும்பியே வரக்கூடாது, அவன் அவ்வளவுதான். அதனால நீ எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நீ பாட்டுக்கு அவங்களெல்லாம் திருப்பி தாய் மதத்துக்கு திருப்பினேன்னா அது தப்பு, பண்ணக்கூடாது. அதையும் மீறி பண்ணேன்னா நாங்கெல்லாம் அப்படியே பிராணகத்தி பண்ணிட்டுருவோம், கங்கையில அப்படியே மூழ்கிடுவோம் அப்படின்னு காசி பண்டிட்ஸ் எல்லாம் சொல்லி, அப்படி ஆச்சுன்னா உனக்கு பிராமணனை கொண்ட பிரம்மகத்தி தோஷம் வந்துடும் அப்படின்னு இந்த ராஜாவை மிரட்டினார். ராஜா பயந்துட்டு நான் அதெல்லாம் பண்ணலன்னு சொல்லி அவங்களெல்லாம் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்ப அதுக்கு லீடு பண்ணிட்டு வந்த அந்த ஒரு ஆள் என்ன பண்ண, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், எவனோ காசியில இருக்கிறவன் பண்றான் அப்படின்னு சொல்லி நீ பாட்டுக்கு எங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டேங்கிற வந்து ஹோல் காஷ்மீரை கன்வெர்ட் பண்ண, பக்தியாருக்கு கன்வெர்ட் பண்ண ஒரு செக்ட் அதனுடைய தலைவனா இருந்தவன் ஹோல் காஷ்மீர் வேலி அப்படியே ஜம்மு காஷ்மீர் இப்ப சொல்றமே அது ஃபுல்லாத்தையும் அப்படியே கன்வெர்ட் பண்ண. அப்ப மகாபெரிவா சொல்றா, கொஞ்சம் அப்ப இருந்த காசி பண்டிட்ஸுக்கெல்லாம் ஒரு கற்பனை இல்லை, ஒரு தூர திருஷ்டி இல்லை, இல்ல அவளுக்கெல்லாம் ஒரு பழைய சரித்திரமும் தெரியல, புராணமும் தெரியாம போயிடுது, அவ பண்ண தப்பு என்னன்னு சொல்ற. அகல்ய தவறு பண்ணி சாபத்தினால உருவம் இல்லாமல் போயிட்டா அதுவும் பண்ண தப்பு பெரிய தப்பு. ஆனா பகவான் ராமர் அவதாரம் பண்ணி வரும் பொழுது மறுபடியும் சாப விமோசனமாகி அந்த ரிஷி மனப்பூர்வமாக அவனை திருப்பி எடுத்துட்டார் அப்படின்னு ராமாயணத்துல. இந்த காசி பண்டிட்னு சொல்லக்கூடியவா அட்லீஸ்ட் ராமாயணமாக தெரிஞ்சிருக்கவே. பகவான் இத அங்கீகாரம் பண்ணிருக்க, இத்தனைக்கு தெரிஞ்சு தப்பு பண்ண ஒருத்திய ரிஷி பத்னிய சாபம் கொடுத்து சாப விமோசனம் கொடுத்து திரும்பி ரிஷி சேர்த்துன்னு இருக்க. இவா பை ஃபோர்ஸ் வேற வழி இல்லாமல் மதம் மாறினவாக திருப்பி எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் இந்த தேசத்துல காஷ்மீர் பிரச்சனை இருக்குன்னா காரணம் காசி பண்டிட். கற்பனை இல்லை, தூர திருஷ்டி இல்லை, இல்ல கடந்த கால திருஷ்டியாக இருந்திருக்கும், எதுவுமே இல்லாமல் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயமாக. இதுக்கு ஒரு உதாரணம் வேற சொல்றேன். என்கிட்ட பர்ஸ் இருக்கு, என் பர்ஸு பிக் பேக்கெட் ஆயிடுதோ இல்ல தவறி போய் நானே கீழே விட்டுட்டேனோ ஏதோ ஒண்ணு ஆயிடுது, அது உன்னுத்தங்கிட்ட போயிருக்கு. அது உன்னுத்தங்கிட்ட இருந்தால் கூட
அது என்னோட பர்ஸ் தானே. அதே மாதிரி அவன் 300 மதத்துக்கு போனாலும் கூட அவன் இந்து தானே. அந்த கற்பனை இருக்க வேண்டாம் அப்படின்னு இந்த ஒரு உதாரணம். ராமநாம போதை என்றால் கோவிந்தபுரம். அவ காசியிலிருந்து திரும்பி வந்து இருக்கும் போது பூரி ஜெகநாதத்துல அந்த பண்டிதனுடைய வீட்டு வாசல்ல ஒரு கணவன் மனைவி நிக்கிறா. அப்ப அந்த பண்டிதரை பார்த்துட்டு சொல்றா, இது மாதிரி என்னுடைய மனைவி நாங்க காசி யாத்திரை போகும்போது இஸ்லாமியர்களால தூக்கிட்டு போயிட்டா. இப்ப பொழுது ஒரு முஸ்லிம் பெண்ணா அந்த பர்தா கோஷா போட்டு இருந்தவ நடுவில் இப்படி போகக்கூடாது, யாராவது குழந்தை சொல்லுங்க. கோஷா போட்டு இருந்த ஓடி வந்து என்ன அழிச்சுன்னு வந்தா பார்த்தோம்னா என்னோட மனைவி. ஆனா விருப்பம் இல்லைன்னா கூட வேற ஒருத்தன் கூட வாழ்த்துட்டா, நான் திருப்பி அவரை ஏத்துக்கலாமா, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு இந்த காசி ஜெகநாத பண்டிதத்தை போய் கேட்கிறார். அவர் சொல்ற, ராமநாம சொல்லிட்டு இந்த குளத்துல இருந்து நீ ஒழுங்கி ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில வாமா அப்படிங்கிற. என்ன இதுக்கு பிரமாணம் இருக்குங்கிறா. பகவன் நாம கௌமுகி அப்படிங்கிற அந்த கிரந்தம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் மனசுல வாங்கிக்கிறார். அவர் ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில வரும்பொழுது படிசாரோட நெத்தியில குங்குமத்தோட பூவோட வெளியில வராங்க. இதெல்லாம் சரித்திரத்துல இருக்கு, இந்த காலத்துல நடந்திருக்கு, புராணத்துல இருக்கு. இருந்தாலும் புத்தி இல்லை. அந்த புத்தியோட செயல்பட்டு இருந்தான்னா காஷ்மீர் பிரச்சனைங்கிறது ஒண்ணு வந்திருக்கவே வந்திருக்காது.